ஐயா, நம்ம தோட்டத்து வீட்டுக்கு யாரோ ஒரு குரு வந்து தங்கி இருக்காரு. அவரு ஊர் மக்களுக்கெல்லாம் குறி சொல்றாராம். இதனால ஊர் மக்கள் எல்லாம் அங்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம தோட்டத்து வீட்டுல உங்ககிட்ட கேட்காமலே அவர் தங்கி இருக்காரு. யாராவது நம்ம குடிசையில நமக்கு தெரியாம வந்து தங்கி இருக்கிறது? தோட்டத்து வீட நம்ம விவசாயத்துக்கு விட்டிருந்தா நமக்கு தெரியாத ஏதோ ஒரு சாமியார் வந்து தங்கி இருக்காருன்ற. வா போயிட்டு பார்க்கலாம், யாரு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்கலாம் வா. பண்ணையாரும் அவரது வேலையாளும் இருவரும் கிளம்பி சாமியார் இருக்கும் மடத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார்கள். சாமி, யார் நீங்க? எதுக்காக வந்து எங்க விவசாய இடத்துல தங்கி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்க எங்க விவசாயத்திற்காக இந்த கொட்டகையை அமைச்சிருக்கோம். ஆனா நீங்க எங்ககிட்ட சொல்லாம நீங்களே இந்த இடத்துல வந்து தங்கி இருந்தா எப்படி? மிக விரைவில் நீங்க இந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தா எல்லாருக்கும் நல்லது. அட என்னங்க ஐயா, இவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஒரு நொடியில இவங்களை காலி பண்ணிடலாம். நீங்க மட்டும் ஊன்னு சொன்னா போதும். இப்பவே நம்ம ஆளுங்களை வர வைக்கிறோம். இவங்களை எல்லாரையும் இங்க இருந்து துரத்தி விட்டுடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா போதும் எனக்கு. இவற்றை அனைத்தையும் கேட்டுக்கொண்டு குரு அமைதியாக தியான நிலையில் இருந்தார். ஆனால் சீடனோ, ஐயா, நீங்கள் இந்த ஊருக்கு பெரிய மனிதராக இருக்கலாம், ஆனால் எங்க குருவோ மிக பெரியவர், மகான். எனவே நீங்கள் அவரை திட்டுவது முறையல்ல. அவரோ முற்றும் துறந்த முக்காலத்தையும் உணர்ந்த ஒரு ஞானி. அவர் கோபித்துக் கொண்டால் இங்கு என்ன நிகழும் என்றே தெரியாது. பல மக்களுக்கு அருள் வாக்குகளை பாவித்துள்ளார். எனவே உங்களுக்கு தேவை என்றால் என்ன வேண்டுமென்றாலும் அவரிடம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று பதிலுரைத்தான். அதற்கு முதலாளியோ, எங்கே? நான் யார்? எனது பூர்வீகம் என்ன? எனக்கு எத்தனை பிள்ளைகள் உள்ளார்கள் என்று உங்கள் குருவை கூறச் சொல்லுங்கள், பார்க்கலாம். அவர் சரியாக கூறிவிட்டால் இடமே எனக்கு தேவையில்லை, நீங்களே இந்த இடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார். குரு மனதிற்குள் இவ்வாறு நினைத்து கொண்டார். ஊரில் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்றால் ஊரை அடித்து உலையில் போடுபவனாகத்தான் இருக்க வேண்டும். இவன் என்ன சம்பாதித்தா பணக்காரனாகி இருப்பான் என மனதிற்குள் நினைத்து கொண்டே, நீங்கள் இன்று இந்த ஊரின் மிகப்பெரிய பணக்காரர். உங்களது தந்தை எப்படி சொத்து சேர்த்தார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஏன், நீங்கள் தற்பொழுது எப்படி சொத்து சேர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பது கூட எனக்கு தெரியும். ஊரை ஏமாற்றித்தான் இந்த சொத்துக்களை சேர்த்தீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். நான் அதை இப்பொழுது கூறினால் உங்கள் நிலைமை மிக மோசமாகிவிடும். நான் வேண்டுமென்றால் கூறட்டுமா என்று கேட்டார். இதை கேட்டு பயந்து போன பண்ணையாரோ உடனடியாக மண்டியிட்டு, சாமி, என்னை மன்னித்து அருள வேண்டும். நான் ஏதோ தவறுதலாக உங்களிடம் இப்படி கேட்டுவிட்டேன். நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமென்றாலும் இங்கே தங்கியிருந்து இந்த மக்களுக்கு அருள் பாலிக்கலாம். உங்களுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன் என தனது தவறுக்கு மன்னிப்பு வேண்டினான். குருவும், மகனே, நீ சென்று வா. உனது சொத்துக்கள் 1க்கு 10 மடங்காக பெருகும். நீ தற்பொழுது இருப்பதை விட மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவாய். இது எனது ஆசீர்வாதம் என கூறினார். பண்ணையாரோ சந்தோஷமாக அங்கிருந்து கிளம்பினான். ஆனால் அவனது வேலையாலோ, இது என்ன கொடுமை, யார் சம்பாதிப்பது, யார் உண்டு பார்ப்பது என்ற வருத்தத்தோடு அங்கிருந்து கிளம்பினான். தொடரும்.